Good afternoon, guys. Okay, in the last class, we were discussing about what is balance of trade and what is balance of payments, Ilya. And then and we also discussed about the disequilibrium in balance of payments. Okay, and in today's class, we are going to discuss about types of BOP disequilibrium. So, in the balance of like disequilibrium, உங்களுக்கு என்னன்னு தெரியும். So, இந்த balance of payments-ல like variations இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அது வந்து disequilibrium அப்படின்னு சொல்லுவோம். So, அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் அண்ட் செகண்ட் ஒன் செக்யூலர் டிஸ்இக்விலிபிரியம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்விலிபிரியம். ஓகே, ஸோ கமிங் டு லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன் இன் டீடைல். ஓகே, ஸோ கமிங் டு சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம். ஸோ சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் டூ ரீசன்ஸ். ஸோ இந்த சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் வந்து ஒரு மெயின்லி டூ ரீசன்ஸால் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டூ கண்ட்ரீஸ் மே பி பாசிங் த்ரூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் business cycle அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ கண்ட்ரிஸ் லைக் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இந்த நம்ம இந்தியா அண்ட் சைனாவிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து ஃபேஸஸ்ன்னு என்னென்னு பார்க்குறீங்க, ரெக்கவரி, ரெசெஷன் அண்ட் டிப்ரெஷன். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இந்த பிஸ்னஸ் சைக்கிள். இப்போது நம்ம டேக் அன் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் இன் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன்னா லைக் வெரி லோ எக்கானமிக் ரேட். ஸோ வேறஸ் ரெக்கவரி பீரியட்னா என்ன, நம்ம வந்து டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறது தான் ரெக்கவரி பீரியட் வந்து சொல்லுவோம். ஸோ சைனா வந்து ரெக்கவரி பீரியடில் இருக்குது, நம்ம இந்தியா வந்து டிப்ரெஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ் சைக்கிள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா பிஓபி டிஸ்இக்விலிபிரியம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மே டிஃபர் இன் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கண்ட்ரிஸ். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன? ஸோ இந்த டிமாண்ட் வந்து எந்தெந்த ஃபேக்டரில் டிசைட் பண்ணுவோம், பேஸ்ட் அப்பான் ப்ரைஸ் அண்ட் பேஸ்ட் அப்பான் இட்ஸ் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 11th கிளாஸில் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து டிஃபர் ஆகிறப்போ பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம். ஸோ சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் நம்ம எதனால் வருது? டியூ டு different phases of business cycle, first reason, and second one is due to the difference in the elasticity of demand between two countries. So these are the main reasons for cyclical disequilibrium. Okay, so first one, the cyclical disequilibrium. Disequilibrium na enna, equilibrium na enna, equal. Disequilibrium na not equal. Okay, so cyclical na, so there will be continuous process. So continuous ah vandu irukradha vandu cyclical process appdi solluvom. So that is about cyclical disequilibrium. Coming to secular disequilibrium. So what is secular disequilibrium அப்படினு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுதான் நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரன் டிஸ்இக்விலிபிரியம் கூட நம்ம இந்த செக்குலர் டிஸ்இக்விலிபிரியம் சொல்கிறோம். ஸோ வை வி ஆர் காலிங் திஸ் செக்குலர் டிஸ்இக்விலிபிரியம் ஆஸ் லாங் ரன் டிஸ்இக்விலிபிரியம் மீன்ஸ், ஸோ the reason behind it is if any economy, any country's economy is in deep-seated changes. அப்படின்னா take an example. இப்போது நம்ம கண்ட்ரி சின்ஸ் வி காட் ஆர் இண்டிபெண்டன்ஸ், நம்ம வந்து லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது, நம்ம எக்கானமி வந்து ரொம்ப 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 பேக்வேர்டில் இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு டெவலப், இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் அவர் கண்டிஷன், வி நீட் டு டேக் ஸ்டெப்ஸ் ரைட் ஃப்ரம் வெரி பிகினிங், இல்லையா? ஸோ நம்ம ரொம்ப சின்னதுலேருந்து நம்ம வந்து வி நீட் டு டெவலப். ஓகே, so that is called as deep seated changes. Okay, so for that, அதனால் in order to recover, in order to see the changes in our economy, we need the initial stages of development. Okay, so அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீப் சீட்டட் சேஞ்சஸ் நடக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட டொமஸ்டிக் சேவிங்ஸை விட அதிகமாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பேட் கண்டிஷன்லேருந்து ரிக்கவர் ஆகணும்னா நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லையா? ஸோ அதிகமாக டெவலப்மெண்டல் சேஞ்சஸ்க்கு நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்மளோட சேவிங்ஸ் வந்து கம்மியாயிரும். தட் இஸ் வாட் சேயிங். ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதை விட அதிகமாக இருக்கும், நம்மளோட டொமஸ்டிக் சேவிங்ஸை விட அதிகமாக இருக்கும். இந்த சேம் வே நம்மளோட இம்போர்ட்ஸும் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் இண்டியா ஸ்டில் சின்ஸ் 1951. ஸோ our India is facing this disequilibrium since 1951. Since we are starting from very beginning stage, we need to see changes in our country. So we need to take steps and we need to develop our country
in such a way that there will be a huge development in our economy. Okay, so that is about the secular disequilibrium. And coming to structural disequilibrium, so what is structural disequilibrium அப்படினு பார்த்தீங்கன்னா, structural changes in the economy may also cause balance of payments disequilibrium. Such structural changes include development of alternative sources of supply and development of better substitutes and exaction of productive resources or changes in the transport routes and costs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்இக்விலிபிரியம் எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் அண்ட் பெட்டர் சப்ஸ்டியூஷன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இமேஜின் நம்ம வந்து ஒரு மெஷின் வந்து லைக் வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். Like it is taking lot of payments, it is taking lot of investment. So in order to avoid that, நம்ம வந்து அந்த மெஷினுக்கு சப்ஸ்டியூட் நம்மளே வந்து ஒரு மிஷின் வந்து தயார் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நம்ம வந்து இந்த ஒரு டிஸ்இக்விலிபிரியம் பார்க்க முடியும். ஸோ திஸ் structural disequilibrium arises mainly because there is a development of better substitutes and development of better alternative sources. So this is about types of BOP. And coming to causes for BOP disequilibrium, so types பார்த்துட்டோம் நம்ம. இந்த types இந்த cyclical, secular and structural disequilibrium arise ஆகிறதுக்கு causes, அதோட reasons என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, coming to cyclical fluctuations, cyclical disequilibrium in different countries is caused by the cyclical fluctuations. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் லைக் சைக்ளிக்கல் சேஞ்சஸ், அந்த ஒரு பிஸ்னஸ் சைக்கிளோட சேஞ்சஸ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால வந்து நம்ம வந்து இந்த சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் வந்து லைக் நடக்குது. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஷ்ரிங்க்ஸ் டியூரிங் டிப்ரெஷன் வைல் ட்ரேட் ஃப்ளரிஷஸ் டியூரிங் ப்ராஸ்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்போ வந்து கம்மியாக இருக்கும், எப்போ ஸ்ட்ரிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கானமி டிப்ரெஷனில் இருக்கிறப்ப நம்ம கம்மியாக இருக்கும் இல்லையா. ஃப்ளரிஷஸ் நம்ம எப்போ வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது, நம்ம எக்கானமி வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் கம்மிங் டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூஜ் டெவலப்மெண்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, நம்ம வந்து நம்ம எக்கானமி வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் வந்து டெவலப் பண்ணோன்னா இட் நீட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் டெவலப்மெண்ட் அண்ட் லைக் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இல்லையா. சச் எக்கானமிஸ் மே ஹாவ் ஹை ப்ராபென்சிட்டி டு இம்போர்ட் ஃபார் வாட் ஏ கேபிட்டல் ஆஃப் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இம்போர்ட் அண்ட் நிறைய மிஷினரிஸ் அண்ட் நிறைய டெக்னாலஜி வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். ஸோ தட் இஸ் வை ஹியர் த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். ஸோ தட் இஸ் அபவுட் செகண்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த தேர்ட் ஒன், development expenditure. So what is this development expenditure? So development disequilibrium is caused by rapid economic development which results in income and price effects. So the less developed countries in the early stage of development are not self-sufficient அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த development disequilibrium லைக் எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் டிஸ்இக்விலிபிரியம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு லெஸ் டெவலப்டு கண்ட்ரி வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவங்கக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ், அவங்கக்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் போதாது இருக்கும் இல்லையா, அவங்ககிட்டே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்கம், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸோ அபேசமல்லினா லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே டிபெண்ட் அப்பான் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் காமோடிட்டிஸ், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டெவலப்டு அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக லைக் வேறு கண்ட்ரீஸில் டிபெண்ட் ஆவாங்க. எதுக்கு ஃபார் இம்போர்ட்டிங் கமோடிட்டிஸ், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி. ஸோ எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இஸ் லோ அண்ட் இம்போர்ட் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்லாம் என்ன சொல்கிறது, என்னென்னா நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற நம்ம கமோடிட்டிஸை நம்ம டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இம்போர்ட் பண்ணுற இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி எல்டிசிஸ் சஃபர் ஃப்ரம் அட்வர்ஸ் பிஓபி. ஸோ எல்டிசின்னா என்னென்னா லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் எப்போ ஈக்குவலாக இருக்கும், பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெசிப்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அண்ட் கமிங் டு த கன்சியூமரிசம். ஸோ வாட் இஸ் கன்சியூமரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்
position of a country is adversely affected by a huge increase in consumption. This increases the need of imports and decreases the capacity of export. So balance of payments வந்து எப்போ அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகும், அது இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். நம்மளோட ப்ரொடக்ஷனை விட கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம் rather than exporting. So that is about consumerism. And coming to demonstration effect. So deficit in balance of payments of developing country is also caused by demonstration effect. நம்ம பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து demonstration effect அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the people in UDCனா underdeveloped countries to imitate western style goods. This will raise the propensity to import, causing adverse balance of payments. This is good for developed countries. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரியில் மாதிரி நம்ம வந்து இமிட்டேட் பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம வந்து க்ளாத்ஸ் வேர் பண்ணணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், அவங்கள மாதிரி ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்ணும், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரி நம்ம வந்து லைக் காப்பி பண்ணுறது, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வேறு கண்ட்ரீஸில் வந்து லைக் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்கிற கண்ட்ரீஸ்லேருந்து அதிகமாக கூட்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது கூட one of the reason for affecting balance of payments in developing countries. Okay, so இது வந்து developed countries வேணா நல்லதாக இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்கானமியெல்லாம் நிறையா இருக்கும், அவங்களுக்கு வந்து லைக் their trade and their balance of payments and their trade payments everything will be நல்லா இருக்கும். So it will work for developed countries, but it won't work for underdeveloped countries, UDCs and LDCs. Okay, and coming to borrowing, international borrowing and investment may cause a deficit in balance of payments. When the international borrowing is heavy, a country's balance of payments will be adverse since it repays loans with interest. So borrowing na அப்படினு என்னன்னு பார்த்தீங்கன்னா borrowing என்ன நம்ம வந்து வாங்குறது. ஸோ நம்ம வந்து அதிகமாக வாங்க என்ன ஆகும், நம்மளோட லோன் நம்மளோட டெப்ட் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாரோ பண்ண என்ன ஆகும், நம்ம கடன் வாங்குவாங்க என்ன ஆகும், நம்மளோட டெப்ட் ரேட்டும் அதிகமாகும், நம்ம லோன்ஸும் அதிகமாகும், அதை ரீபே பண்ண முடியாமல் நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரொம்பவே சஃபர் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் வை underdeveloped countries are forced to borrow more. ஸோ இதனாலேயே வந்து அதிகமாக வந்து underdeveloped countries வந்து அதிகமாக borrow பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ். ஸோ டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி disequilibrium in balance of payments. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the people are unable to use energy available with them. So as a result they import huge petroleum products from the foreign countries. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சோலார் எனர்ஜியில் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்ஸ் கேரி பண்ணணும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது வந்து இக்னோர் பண்ணிவிட்டு we will like we are encouraged to buy பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ். நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்ட்ரி ரொம்பவே டெஃபிஷிட், ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ரதர் தேன் யூஸிங் சோலார் எனர்ஜி, இந்தியன்ஸ் ஆர் கோயிங் ஃபார் இம்போர்ட்டிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். இது வந்து என்ன ஆகும், again வந்து ஒரு ட்ரேட் டெஃபிஷிட் இருக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் அபவுட் டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ். அண்ட் கமிங் டு குளோபல் பாலிட்டிக்ஸ். ஸோ குளோபல் பாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தி ரிச் கண்ட்ரிஸ் வந்து need to sell their weapons to promote their economy and generate employment. Hence wars between countries like Iran and Iraq and Pakistan are stimulated in order to win the wars. The poor countries are forced to buy weapons from weapons. So rich countries using their export earnings are creating trade deficit that UDCs are trapped forever. ஸோ இங்கே எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் ரிச் கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்ஏ அப்படி மாதிரி கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட வெப்பன்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணி ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் லைக் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து they will start selling their weapons. ஸோ லைக் அவங்க வந்து அவங்களோட வந்து லைக் அவங்க வந்து அந்த ஒரு அவங்களோட வெப்பன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்க வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, they are forced to buy their products from the ரிச் கண்ட்ரிஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வார் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் அபவுட் குளோபல் பாலிட்டிக்ஸ். ஓகே.